இந்த வெயில் காலத்துல காலையிலேயே சமைச்சிடணும் போல இருக்குங்க. தலைவலியே வந்துடுச்சு. இம்மாத்துக்கும் சிம்பிளா ஒரு சோறு வடிச சாப்பாடே செய்ய முடியல. ஏன்னா அது பொங்க பொங்க நின்று பார்த்துட்டே இருக்கணும்ல. இது பாருங்க, குக்கர்ல தான் வந்து நம்ம எஸ்டேல் சாப்பாடை வச்சுட்டு ஓடி போய் ஃபேனுக்கு அடியில் உட்காந்துப்போம். ஃபேனுக்கு அடியில் உட்காந்துட்டு என்ன நடக்கும், அது விசில் வரும். அப்புறமா உடைய ஆஃப் பண்ணி போட்டுறது. அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த குக்கர்ல தான் நான் வந்து சாப்பாடு செஞ்சிருக்கேன். நான் வந்து ஒரு வேலையா வேற வெளியே போயிருந்தேன். என்னோட கார்ல ஒரு பெரிய ஆணி குத்தி விட்டது. ஓகேங்களா, அது வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரே வெளியே போனா எப்பா உங்க வீட்டு வெயில் எங்க வீட்டு வெயில் இல்லை. 38கே இப்படி இருக்கு, 36 38. இன்னும் 42 அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சா எங்க ஓடுறதுன்னு தெரியலையே. இது ஒன்றும் இல்லை, வெங்காயம் அப்படியே போட்டுக்கணும் எண்ணெயில். அப்புறம் தக்காளி இதை அப்படியே பெரட்டி லைட்டாக உப்பு போட்டு அதிகமாக சாப்பாடில் அப்படியே பிணைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இது இப்படிதான். இதை வச்சு அப்படியே பிணைஞ்சிக்க வேண்டியதான். இதுதான் என்னால் செய்ய முடிஞ்சுது இந்த வெயில்ல. இந்த உருளைக்கிழங்க என் பொண்ணு தான் குக்கரில் விசில் விட்டுச்சு. என்னால் விட முடியல. நீ போய் ஒரு 4 விசில் விடு அப்படின்னு சொன்னது, அது விசில் விட்டுச்சு. அப்புறமா இதை வந்து நான் வந்து டீப் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை டீப் ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு மூச்சு ஆவி எல்லாமே போயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி பிரட்டல் 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு சம்மர் ரெசிபியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு 3 விஷயம் தான். வெங்காயம் தக்காளி பிரண்டு வரும் எண்ணெயில், கொஞ்சமாக சில்லி தூள் போட்டு அப்படியே சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்ற வேண்டியதான். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.